ரோட்ல வயதான பாட்டி ஒருத்தவங்க மண் விளக்குகளை வித்துட்டு இருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட போய் இந்த 2 காவலர்களும் செஞ்ச விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வயதான பாட்டி கிட்ட அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க. தீபாவளினால இந்தியா முழுவதும் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷமான நாளை கூட கொண்டாட முடியாத நிலைமையில சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த வயதான பாட்டி. தீபாவளிக்கு முன்னாடி நாள் இந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னோட கையாலேயே மண் விளக்குகளை செஞ்சு சாலையோரமா இவங்க வித்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இவங்க கிட்ட விளக்கு வாங்கவே இல்லை. இதனால இவங்க ரொம்பவே சோகமா இருந்திருக்காங்க. வருமானம் இருந்தாதான் இவங்களால தீபாவளியவே கொண்டாட முடியும். இந்த விளக்குகளை வித்தாதான் ஏதோ கொஞ்சம் காசு கிடைக்கும். ஆனா இந்த விளக்குகள் விற்கவே இல்லை. யாருமே இந்த விளக்குகளை வாங்கல. இத பக்கத்துல இருந்த ஒரு காவலர் கவனிச்சுட்டே இருந்திருக்காரு. உடனே அந்த பாட்டிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தான் கூட ஒரு பெண் காவலரையும் கூட்டிட்டு போய் அந்த பாட்டி விற்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக்ல எடுத்து வைக்கிறாரு. பாதி விளக்குகளை இவரே வாங்கிக்கிட்டாரு. அந்த விளக்குகளுக்கான பணத்தையும் அந்த பாட்டி கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விளக்குகளை வாங்கி அந்த சாலையோரம் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் அந்த விளக்குகளை கொடுக்குறாரு. உங்க வீட்டில் இந்த விளக்குகளை வச்சு தீபாவளியை கொண்டாடுங்க அப்படின்னு அந்த காவலரும் சொல்லியிருக்காரு. இவர் செஞ்ச இந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த விஷயத்துக்காக நிறைய பேர் இந்த காவலர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல நாட்களை கூட கொண்டாட முடியாத நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னா தாராளமா அவங்களுக்கு உதவி செய்யுங்க.